நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே உதட்டின் கனியாய் இல்லாமல் ஆண்டவரே அது இருதயத்தின் கனியாய் மாறட்டுமே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்திலே ஆண்டவரே கிரியை செய்கிறதான எல்லா கட்டுகளையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை, நாங்கள் ஏறெடுக்கிற காரியம் என் தேவனுக்கு உகந்த பலியாய் இருக்கணும் ஆண்டவரே. ஓ, எங்கள் தாளந்துகள் அல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை உடைத்து ஆண்டவரே முது சமூகத்திலே ஆண்டவரே வந்திருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி நன்றி. எல்லாம் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, அவர் எத்தனை நல்ல தேவன். ஒன்றுமில்லாம சூழ்நிலை இருந்தல்லவோ என் தேவன் உங்களையும் என்னையும் பெருத்தெடுத்தார். ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல யாரும் நம்மளை குறித்து பெருமையாய் பேசாத அளவுக்கு தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை வேறு பிரித்து எடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உமது சாயலில் சிருஷ்டித்தீர். நித்திய அன்பின் மேல் கொண்டதால் குமாரனை தந்து ரட்சித்தீரே. ஒரு முறை கூட ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உமது சாயலில் சிருஷ்டித்தீர். நித்திய அன்பின் மேல் கொண்டதால் குமாரனை தந்து ரட்சித்தீரே. கைகளை உயர்த்தி உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன். உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் பாரில் வந்தீரன் பாவம் தீர்க்க கோர பாடுகள் ஏற்றீரன்றோ. தழும்புகள் உந்தன் மேனியிலே எந்தருக்காய் நிந்தையானீரோ. பாரில் வந்தீரன் பாவம் தீர்க்க. ஆமென் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அந்த மகா கிருபைக்காய் மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். நன்றாக கைகளை தட்டி ஆண்டவரே, ஒன்றுமில்லாமையில் இருந்து வந்தோம் ஆண்டவரே, உங்க சாயலில் நீங்க எங்க படைச்சீங்க என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எல்லாரும் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம்.
அண்ட சராசரங்களை படைத்த தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை கிருபை. ஹல்லேலூயா. ஒருவேளை கிருபை இழந்திருக்கலாம், ஒருவேளை மகிமை இழந்திருக்கலாம். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் என்று சொல்லுகிறவர் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் என்னுடைய பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே, ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவரே, என் தேவனை நோக்கி பார்க்கிற இடத்திலே ஆண்டவரே, அவரை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, அவர் வந்து அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, கலக்கத்தோடு வந்த மக்களை அல்ல ஆண்டவரே, கலங்கி நிற்கிற மக்களை அல்ல ஆண்டவரே, தேவ சமூகத்திலே கிருபையிலே நிலை நிற்கிற பிள்ளைகளே ஆண்டவரே, நீர் கனம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே என் தேவன் மக்களோடு உலவான தேவன் ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் பிரசன்னம் எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. 1-2 பேர் அல்ல, 2-3 பேர் இருக்கிற இடத்துல இருப்பேன் என்று சொன்ன தேவன் 500 பேருக்கு மேலே இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் அவரை மட்டும் பார்த்து தான் இருக்கணும். என் கவலைகளை பார்த்தல்ல, என் வேதனைகளை பார்த்தல்ல, நான் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். நான் அந்த தேவாதி தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை தவிர வேற யாரும் நமக்கு இல்லை. அந்த இயேசுவை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றாக கைகளை தட்டி அந்த தேவனை பாடு. ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆனந்தமாக அன்பரை பாடுவே, அசையவர் ஆத்மாவிற்கே ஆசிகளருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகளருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடும் ஆமென். தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், காவலனும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியானதே, கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நித்திய சாவினை நற்சுவிசேஷத்தால், நித்திய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாகினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே, ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில்
இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசு நாமத்தை தவிர வேறு ஒரு நாமமும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே சாத்தானின் காரியங்கள் அகன்று போகும். அப்படிதானே? தேவ சபையில நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். தேவ மகிமை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானின் காரியங்கள் இங்கே கிரியை செய்ய போறதில்லை. ஹல்லேலூயா. தேவ சபையில தேவன் எழுந்து நிற்கிற தேவனை நம்ம பரிசுத்தரை உயர்த்த போகிறோம். நன்றா கைகளை தட்டி தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். தூங்காது காப்பவரே, ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார், தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே, உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. அல்வாவோ மேகாய
சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் முடிவு பரியந்தம் நடத்துகிற தேவன். நடுவில் விட்டுட்டு போகிற தேவனை ஆராதிக்கல, முடிவு பரியந்தம் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தோள்களிலே நமக்கு ஜெயம் உண்டு, அவர் தோள்களிலே நம்மளுக்கு ரெஸ்ட் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல உங்களையும் என்னையும் இந்த மாதம் முழுவதும் சுமந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே என் தேவன் கொண்டு வந்தாரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனை நல்ல தேவன். அநேக நேரங்களிலே நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறதற்கு மறந்து விடுகிறோம். 10 குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையிலே அன்று அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சத்தம் போட்டு என் தேவனை கூப்பிட்டாங்க என்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் வந்து திரும்பி சொல்றான், அவன் உறக்க சத்தமாய் அந்த தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி என் வேத வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் உறக்க சத்தத்தோடு அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஒரு இமை பொழுது கூட நீங்க எங்களை மறக்கலையே ஆண்டவரே, ஒரு இமை பொழுது கூட நீங்க எங்களை மறக்கலையே ஆண்டவரே, ஒருவேளை நீங்க மறந்திருந்தால் நாங்க இங்க இல்ல ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நன்றியாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து, எல்லாம் வாய் திறந்து நன்றாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலக பிரகாரமான மனிதர்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவதற்கு நம்ம வெட்கப்படுவதில்லை. அவர்கள் ஒன்று செய்யாமல் இருந்தாலும் அவர்களுடைய தகுதியை பார்த்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இந்த சாயங்கால நேரத்தில் அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் சத்தியாலல்ல, உந்தயவல்லவோ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, அவருடைய நன்மைகளை நினைவு கூறுவோமா? சத்தியாலல்ல, நின்றது கிருபையா, 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 நின்றது தயவா, தயவா, தயவா. ஹல்லேலூயா. நம்ம நிற்பது அவருடைய கிருபை. கைகளை வைத்து சொல்ல, ஆண்டவரே நான் நிர்மூலமாகாமல் பாதுகாத்த உமது தயவுக்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு. சக்தியாலல்ல, கையின் பலத்தாலல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நிற்பது தயவா, தயவா, தேவ தயவா, நின்றது கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நிற்பது தயவா, தயவா, தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போல், தன் குஞ்சினை சீரகின் மேலே சுமப்பது போல், கோழி தன் குஞ்சிகளை சீரகின் கீழே மறைப்பது போல். எல்லாம் எழுப்பி ஆராதிக்கிறோம்.
இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது நின்றது. நிற்பது தயவா தேவ கிருபையா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதா. காடு மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தியதா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதா. எண்ணினாலும் எண்ணினாலும் தீராத நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராவும் கிருபைகள். எண்ணினாலும் எண்ணினாலும் தீராத நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லலாமே. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். என்னை நடத்தியது கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா. நிற்பது தயவா, தயவா, தேவ தயவா. கொஞ்சம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றாக சொல்லலாமே. நீங்களும் நானும் இன்று நிற்பது அவருடைய கிருபை. நம்ம சபையாய் உயர்த்தி அவரை பாட போகிறோம். இன்னொரு முறை கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இன்னைக்கு நிற்கிறது உங்கள் கிருபை ஆண்டவரே. உங்கள் தயவு மட்டும் இல்லை என்றால் என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே. எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம், எத்தனையோ இன்னல்கள் வந்திருக்கலாம். இவைகள் மத்தியிலே அவருடைய கிருபை தாங்கினதற்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு. சக்தியால் அல்ல, பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது நின்றது. நிற்பது தயவா, தயவா, தேவ தயவா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு. செய்தியால் அல்ல, வல்லவோ என்னை நடத்தியது நின்றது. கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா. நிற்பது தயவா, தயவா, தேவ தயவா. ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கண்ணீரின் அனுபவம். தன் கண்களுக்கு முன்பாக தன் பிள்ளையை மறிக்கக்கூடிய வேண்டிய சூழ்நிலையில தன் பிள்ளையை வைத்துவிட்டு தூரமாய் போய் அழுகிற நேரத்தில் கர்த்தர் அந்த பிள்ளையின் அழுகுரலை கேட்டார் என்று என் வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்மளை விட்டு விட்டு அநேகம் போய் கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் தனியாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில்
என் தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதனாலே உன் கூக்குரல்கள், உன் கண்ணீர்கள் அவர்கள் மத்தியிலே உண்டு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கடந்து போகிற தேவன் அல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, என் கண்ணீர்கள் ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க கண்ணீரினுடைய காரியம் புரியாது. ஆனால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் அவர் துருத்தியில வைக்கிற தேவன் அல்ல, துருத்தியில வைத்து பதிலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் ஆண்டவரே உமது சன்னிதானத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு விடுதலை உண்டு ஆண்டவரே, அதற்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் போது, இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் போது, நன்றி கொண்டென் மனம் பாடிடுமே ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள். நன்றி கொண்டென் மனம் பாடிடுமே ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள். உந்தானம் நான் அனுபவித்தே, உம் ஸ்நேகம் இனி. கைகளை உயர்த்தி சொல்லலாமே. உந்தானம் நான் ஸ்நேகம் இனி மறப்பதில்லை. இயேசுவே என் பிரியமே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசுவே என் பிரியமே, நீ போதும் என் வாழ்விலே. மறப்பதில்லை. இயேசுவே உன்னை ஏற்க நான் தள்ளி சென்றேன். இயேசுவே உந்தன் அன்பை ஏற்க நான் தள்ளி சென்றேன். அன்று நான் அந்நியனாய் அநாதையாய் அலைந்தேன், இன்றே உன் சொந்தமானே. அன்று நான் அந்நியனாய் அநாதையாய் அலைந்தேன், இன்றே உன் சொந்தமானே. இந்தானம் நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகம் இனி மறப்பதில்லை. உந்தானம் நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகம் இனி மறப்பதில்லை. என் ஜீவன் போய்விட்டாலும் எனக்கதில் பாரமில்லை. என் ஜீவன் போய்விட்டாலும் எனக்கதில் பாரமில்லை. எந்தனின் ஆத்மாவிக்க ஜீவன் பெற இயேசுதான் ஏற்றுக்கொண்டார். எந்தனின் ஆத்மாவிக்க ஜீவன் பெற இயேசுதான் ஏற்றுக்கொண்டார். உந்தானம் நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகம் இனி மறப்பதில்லை. உந்தானம் நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகம் இனி மறப்பதில்லை. ஆண்டவரே, உங்க ஸ்நேகத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கல்வாரி அன்புக்காக நன்றி ஆண்டவரே.
வேறு பிரித்தெடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நினைவூர வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த இரத்தத்தை ஆண்டவரே. பல வாரங்களாக எங்க போதகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவரே. ஒருவேளை நான் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவரே நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்களிலே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கைகளை ஊற்றி சொல்லலாமா ஆண்டவரே. எத்தனையோ பேர் மேலே எனக்கு ஒருவேளை கோபம் இருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மேலே எனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையோடு நான் எங்கள் சமூகத்தில் வர முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஒரு விசை கூட அந்த கல்வாரிக்கு நேராக நாங்களை இங்கே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அந்த கல்வாரி அன்பை கொஞ்சம் பாருங்க. எத்தனை அடிகள் பட்டார், எத்தனை அவமானப்பட்டார், எத்தனை நிந்தனை அனுபவித்தார். ஹல்லேலூயா ஆண்டவரே. நான் மனம் மாற வேண்டிய சூழ்நிலை ஆண்டவரே. உமது ராஜ்யத்தின் காரியங்கள் வருவதற்கான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இமை பொழுதுல எல்லாம் முடிஞ்சிரும் ஆண்டவரே. நான் நிற்கதியாய் விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. நிற்கதியாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. என்னுடைய நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கைகளை வைத்து சொல்லலாம் அந்த தேவனை பார்த்து. கழுவும் திரு இரத்தத்தாலே நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே அதை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே அதை நீங்க இருதயத்தை. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்கள் ஜீவ பலியாக படைத்து ஆண்டவரே நாங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே எங்கள் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய ஊழியத்தெல்லாம் முடித்து கடைசி அந்த வாரத்திலே அந்த வியாழக்கிழமை அன்று தன்னுடைய சீசர்களோடு அவர் கர்த்தருடைய பந்தியை அவர் ஆயத்தம் செய்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் லூக்கா 22 19 20 படிவோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம். கர்த்தராக நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே செய்து முடித்த அந்த மாபெரும் அந்த ரட்சிப்பை நம்முடைய
எல்லா பாவத்துக்காகவும் அவர் பரிகாரம் செலுத்தின அந்த காரியத்தை நம்ம இதனாலே நம்ம நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் இந்த பந்தியை நீங்கள் ஆசிரியர்கள்னு சொன்னார். ஆனால் அது சில காரணங்களால் நம்மளால் கடைப்பிடிக்க முடியவில்லை. அட்லீஸ்ட் நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக செய்த அந்த மாபெரும் ரட்சிப்பை நம்ம இந்த நாளிலே நினைவு கூற வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. அது நம்ம பார்க்கும்போது பழைய உடன்படிக்கைன்னு வந்து நம்முடைய தேவன் வானத்தை பூமியும் சகல மனுஷனுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் சிருஷ்டித்து மனுஷனை அவர் சிருஷ்டித்து ஆசீர்வதித்து பலிக்கு பெருகி பூமிகள் நிரப்பு என்று சொல்லி அவனோடு அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். தம்முடைய சாயலிலே அவனை உருவாக்கினார். தேவ மகிமையால் அவனை அவர் அலங்கரித்தார். பிறகு அவனோடு சமாதானமாக இருந்தார். அதோட முக்கியம் அவனோட ஐக்கியமாக இருந்தார். அவனோடு வாசம் செய்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்கு அவரை துதித்து அவரை போற்றி அவரோடு ஐக்கியம் கொண்டு நாம் அவரோடு வாசம் செய்ய வேண்டியது தான் அவருக்கு பிரியம். அது கடைசி வரைக்கும் செய்கிறாரு. நீங்கள் ஆதியாகமத்தில் அந்த இழந்து போன அவருடைய ஐக்கியம் அவர் நம்மோடு வாசம் செய்வதை நம்ம இழந்தோம். ஆனால் அதை கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்று பிறகு நம்ம வெளிப்படுத்தல வரும்போது நம்ம கடைசி காலத்தில் நித்தியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் வாசம் செய்வார். அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். நம்ம அவரை ஆராதிப்போம். அது தனி நபர்கள். ஆனால் இன்றைக்கு இதை நம்ம பார்க்கும்போது இந்த பழைய உடன்படிக்கை அப்படின்போது ஏன் அந்த பழைய உடன்படிக்கை வந்தது? மனிதனோடு ஆண் வாசம் செய்து ஒரே ஒரு கட்டளை இட்டார். இந்த மரத்தில் இருக்கிற கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அந்த புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் அங்கே அவனுக்கு கட்டளை இட்டார். ஆனால் மனுஷன் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன அவர்களை தம்முடைய சாயலில் தான் உண்டாக்கினார். அவர் மாதிரியே உண்டாக்கினார். அவருக்கு இருக்கிற மகிமையில் அவருக்கு கொடுத்த அந்த நித்திய ஜீவன் அந்த அவருடைய எல்லா சோபத்திலும் மனுஷன் உண்டாக்கினார். ஆனால் ஒரே ஒரு கட்டளை பண்ணினார், இந்த கனியை நீ புசிக்காதே. ஆனால் சாத்தான் பாருங்கள், கரெக்டாக அவன் தேவன் மனுஷனோடு வாசம் செய்வதை அவன் விரும்பலை. அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை சம்பாத்தியம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஏவாளையும் ஆதாமை அவன் ஏமாற்றி அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கூடாமல் அவருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் சாத்தான் சொன்ன சொல்லுக்கு கேள்வி விசுவாசித்து கட்டளை மீறி விபதமாக அவர் சொன்னார், இது புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் சொல்லிட்டு, அது மட்டுமல்ல அவர்களை என்ன பண்ணார், ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை விரட்டி விட்டார். அப்போது இவனுக்கு மனுஷனுக்கு அவன் நிர்வாணமாக இருக்கிறது அப்போ தான் அவன் அறிந்து தனக்கென்று அவன் என்ன பண்ண ஒரு இலையை விட்டு பண்ணினான். ஆனால் தேவன் அவத்தில் அவர் ஒரு வசத்தை கொடுத்தார். ஒரு தோலிலால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு அனிமலை அடித்து அங்கே ரத்தம் சிந்த வச்சு அதன் மூலமாக அவனுடைய நிர்மாணத்தை அவர் மூடி தன்னுடைய சமூகத்திலிருந்து அவனை வெளியே அனுப்பிட்டார். இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருக்கு மனுஷன் அவனோடு நம்ம இனிமேல் ஐக்கியம் கொள்ள முடியாது. அவர் ஏங்கி நம்முடைய தேவன் பிதாவு தேவன் அவர் அன்புள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். அப்போது அவர் சொன்ன கட்டளை மீறினால அதுக்கு தண்டனை மனுஷன்
ஏற்றுக்கொண்டான். ஆனால் நம்முடைய தேவனுக்கு அவர் ஏங்கிறாரு, ஐயோ ஏன் நாம் என்னுடைய பிள்ளைகள் என் ஜனங்கள் என்னை இனிமேல் என்னிடத்துல சமாதானமாக இருக்க முடியாது, என்னோட ஐக்கியமாக இருக்க முடியாது, நான் அவர்கள் நித்திய அக்கினிக்கு அவர்கள் போகிறாருன்ற அந்த நம்மள் மேல் அவர் மனதுருகிறதுனால அந்த இரக்கமுள்ள தேவன் நம்மேல் வைத்த கிருபியினால நம்மேல் வைத்த அன்பினால ஒரு திட்டத்தை அவர் உண்டு பண்ணினார். என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பாக மீட்பு இல்லை அப்படின்னு ஒரு நியமத்தை போட்டு அதிலிருந்து என்ன பண்ணாங்க ஜனங்க? பலியிட ஆரம்பித்தாங்க. அவர்கள் பாவம் செய்யும்போது அந்தந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நியாயப்பிரமாணத்தில் இருக்கும். அவங்க செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுக்கடாவையோ காளையையோ இல்லைன்னா ஒன்றும் இல்லாதவர்களுக்கு குருவியோ புறாவையோ அவர்கள் செலுத்தி அவர் பாவத்தை அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டார்கள், மூடிவிட்டார்கள். ஆனால் அது அவங்களுக்கு நித்திய மீட்பு இல்லை. அப்பப்போ பாவங்களை அவர் மறைத்து கொண்டு வந்தார். ஏன்னா அவர் பாவங்களை மறைத்ததுனால தான் தேவன் அவர்களோடு பேச வந்தார் இல்லையா? ஆபிரகாம் நம்ம மோசே மூலியமாக ஆசரிப்பு கூடாரத்தில் மேகத்தின் மூலியமாக மனுஷரோடு ஐக்கியம் கொண்டார், பேசினார். அதுக்கப்புறம் சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவருடைய மகிமையை வந்து அங்கேயும் ஜனங்களோடு அவர் பேசினார். பிறகு அந்த தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் மனுஷனாக வந்து தன் கிருபினாலும் இரக்கத்தினாலும் அவர் மனுஷரோடு அவர் நேராக உறவாடினார். ஆனால் மனுஷன் பாவம் மன்னிக்கப்படவில்லை. பலியிட்டு கொண்டு வந்தான். ஆசாரியர்கள் வருஷத்துக்கு அடிக்கடி அவங்க செய்த பாவத்துக்கு பலி செலுத்தி கொண்டே வந்தார்கள். ஆனால் வருஷம் படிங்க 9 வெபிரியர் 9:6 படிங்க 6-7. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசிரியர் தன்னுடைய பாவத்துக்காகவும் மக்களுடைய பாவத்துக்காகவும் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பாவ பரிகாரம் செலுத்தினான். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் இப்படி இவங்க வருஷந்தோறும் செய்து வந்தார்கள். அது செலுத்தி என்னாச்சு? ஜனங்களுக்கு ஒரு சூடு சொரணியே இல்லை. பாவம் செய்வான், ஒரு பலி செலுத்துவான், திரும்ப அதே பாவம் செய்வான். இல்லை, நம்மளோட பாவம் இல்லையா? ஏதாவது ஒரு பாவம் செய்து வந்தோம்னா அது நம்மளால் விட முடியலன்னா அது ஆண்டவர் தண்டித்தாலும் என்ன பண்ணுவான்? அது பாவத்தை அப்படி தான் செய்திருந்தானுங்க அந்த காலத்தில் பாவத்தை. அப்போ அதை பார்த்து நாம் ஆண்டவருக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இப்படி மனுஷன் பாவம் செய்து அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் திரும்ப செய்து பலி செத்துக்கொண்டு போன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். நம்ம இந்த மனுஷனோட பாவத்தை பர்மனெண்ட்டாக நீக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்? தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் அனுப்பினார். ஒரு புறாவின் ஒரு அடைக்கலாங்குருவியுடைய ரத்தம், அடைக்கலாங்குருவி எவ்வளோக்கு வாங்குவீங்க? 5 டிராம் 10 டிராம். புறா மேபி 100 டிரான்னு வைங்க. ஆடு 600 700, மாடு 2000 இருக்கும் மேலே. ஆனால் அதை விட நம்ம படைச்ச ஓகே மனுஷனுடைய ரத்தம் அதோட அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தேவனுடைய ரத்தம் அதுக்கு
விலைக்கரிமையே கிடையாது. அல்லேலூயா. விலைக்கரிமையே அவர் விலையேற பெற்ற ரத்தம். அப்போது அதெல்லாம் அந்த திட்டத்தை ஆண்டவர் மனசில் வச்சுருந்தது தான். சரி, யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, யாரு நான்? இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவுடைய சொல்றாரு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ நம் பிதாவின் மேல் நம்ம இவர் அன்பினால ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர் கொண்டு ஒரு சித்தம் கொண்டார் நம்மை மீட்கும்படியாக. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓகே பிதாவே, இந்த ஜனங்களை மீட்கத்தக்கதாக நான் என்னுடைய நிலைமையிலிருந்து உம்முடைய மடியில் நான் செல்ல போது நான் இருக்கிறத விட்டுட்டு உம்முடைய மகிமையிலும் தேவத்துவத்தை ஆராதனையில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக நான் மனுஷனாக போவேன் என்று இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷன் வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்திலே வந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தபோது அவர் பட்ட பாடுகள், அவர் நடந்த காரியங்கள் அறிவீர்கள். 11-12 படி. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை உடைய பலி செலுத்துதல், அது அவருடைய ரத்தம், அது அவருக்கு பாவம் செய்ய பாவங்கள் மூடப்பட்டது, அது திரும்ப நினைவு கூறப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாடுபட்டு தம்முடைய சொந்த இரத்தத்தை, வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தியதுனால நமக்கு நித்திய மீட்பு. அல்லேலூயா. நித்திய மீட்பு நம்மளுக்கு. அப்போது இதுதான் புது உடன்படிக்கையுடைய காரியம். பழைய உடன்படிக்கை வருஷத்துக்கு ஒரு முறை தான். அவனுடைய பாவங்கள்லாம் சும்மா மூடப்பட்டது, அவ்வளோதான், மன்னிக்கப்படலை, அது நினைவு குறிப்பிட்டது, அது வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய பாவத்தெல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தி அந்த பரிசுத்தமல்ல தேவனை அவர் பாவமாக்கி, அதே போல நீதி உள்ள தேவன், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்முடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தி அவரை பாவமாக்கி அவரை மரணத்துக்குள்ளாக ஆக்கினார். அதே நேரத்தில் ரத்தம் சிந்ததுனால பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் மிருக ரத்தம், புறா ரத்தம்லாம் அது அந்த பாவம்லாம் மூடப்பட்டது. ஆனால் நம்முடைய ரட்சகர் வானத்தின் பூமியை சிருஷ்டித்த நம்முடைய இயேசு ரத்தம், உங்களை என்ன சிருஷ்டித்த இயேசு ரத்தம், அவருடைய விலையேற ரத்தம் சிந்தப்பட்டது. எதுக்காக? நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கத்தக்கதாக அவர் இந்த புது உடன்படிக்கை ரத்தத்தை அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்தை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டார். இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது படிங்க, அது யோவானில் 1. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சரி, அதனால தான் நம்ம கர்த்தருடைய பந்தி, ரைட், ஆண்டவருடைய
இயேசு ரத்தம் நம்ம இடத்துல பாவங்களை அறிக்கை செய்யும்போது நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம மறுபடியுமாக பரிசுத்தம் பண்ணி நம்ம நீதிமான்களாக்கி அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவரோட சமாதானத்தோடு இருக்கும்படியாக இந்த பந்தியை நமக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறார். இந்த இந்த அவருடைய ரத்தம் ஆபேல் ரத்தத்தை பார்க்கிலும் மேலான ரத்தம். ஆபேல் ரத்தம்னா குற்றப்படுத்துகிற ரத்தம். ஆனால் இயேசு ரத்தம் மன்னிக்கிற ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். அப்போது இந்த பாக்கியத்தை ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு அதை அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் தன்னுடைய ரத்தம் சிந்தன் மூலமாகவும் அவர் செய்து முடிச்சிட்டார். அப்போ இது யாருக்கு? அவர் சர்வலோகத்தின் சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டி. அவர் ரத்தம் சகல பாவத்தையும் செய்த பாவங்கள், செய்கிற பாவம், செய்ய போகும் பாவங்களையும் அவங்களெல்லாம் அது மன்னித்த ரத்தம். ஆனால் அதை நம்ம எப்படி அதை நம்ம சுதந்திரத்தை கொள்கலாம்? முதலாவது இந்த ரத்தம் நம்ம தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் உண்டு பண்ணினார். படிங்க ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். நம் பாவம் செய்து அவருடைய சமூகத்திலேருந்து தள்ளப்பட்ட போது நம்ம எடுத்த அன்பினால் தம் செல்லகுமாரனை நமக்காக அனுப்பி இது மாதிரி ஒரு நித்திய மீட்பை நம்ம அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்த வருஷம் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ இயேசு ரத்தத்தினால விசுவாசி அது பண்ண நமக்கு அந்த நமக்கு என்ன கிடைக்குது? பாவனை மீட்பு, நித்திய படிக்கணும். அந்த வசனம் படிக்கணும். நல்லா கவனிங்க. அதை இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. பாவம் செய்து அக்கிரமம் செய்து நம்ம நரகத்துக்கும் மரணத்துக்கும் நியமிப்பட்டுக்கிற நம்மை மீட்கும்படியாக இந்த புது உடன்படிக்கை ரத்தம் ஆனது நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து நம்ம என்ன ஆகுது? நம்ம நீதிமான்களாக மாற்றுகிறது. அப்போ நீதிமான்கள்லாம் கை தூக்குங்க. ரைட். நம்ம எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சில பாவம் சரி நம்ம செய்கிற பாவம் நம்மளுக்கே தேர்த்து தப்புன்னு, அதனால் தைரியமாக கை தூக்க முடியல இல்லையா? அதனால் அந்த மனசாட்சி இருக்கிறதுக்கு நல்லது. ரைட். ஏன்னா அது மனசாட்சி இருக்கணும், சுத்தம் நல்ல மனசாட்சி நமக்கு அது இருக்கணும். நான் நீதிமான் நம்ம நீதிமான் தான். ஆனால் நம்ம நீதிமான்னு யோசிச்சுட்டு நம்ம கண்ட பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போது அவருடைய அன்பினால் தேவன் நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இது எதனால நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டோட அன்பினால இது ஆண்டவர் நம்ம செய்த அந்த ரட்சிப்பை. ஆனால் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் சொன்னது போல ஆண்டு ரத்தம் எல்லாருடைய சகல போர் இட் மேபி, அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆனால் அதனால் நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடணும்னு நிச்சயம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின அந்த மாபெரும் ரட்சிப்பை நமக்காக பாடுபட்டு தம்முடைய வெளியேற இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம். அப்போது விசுவாசத்தால் நம்ம அதை பெற்றோம். 17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய்
மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. எல்லாம் நீதி உள்ள தேவன். ஆதாம் தானே பாவம் செய்தான், ஏவாள் தானே அவங்கள மட்டும் மன்னிச்சு அவங்கள மட்டும் தண்டிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால பாவம் உலகத்தில் வந்தது. தேவனத்தில் நம்ம பிரிக்கப்பட்டு போனோம். தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து அவருடைய ஐக்கியத்திலேருந்து நம்ம தள்ளப்பட்டு போனோம். துன்பமும் கஷ்டமும் பாடுகளும் நம்ம ஏற்றுக்கொண்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தை நம்ம உத்தரித்து கொண்டோம். அந்த மரணம் இது என்ன, கடவுள்லேருந்து நம்ம பர்மனெண்ட்டாக பிரிச்சிட்டோம். பர்மனெண்ட் நம்ம பிரிச்சிட்டோம். அல்டிமேட் எண்டு நம்மளுக்கு என்னென்னா அக்னி கடல். அக்னி கடல் நரகம் வேற. அதோட ஃபைனல் எரிகிற அக்னி அங்கே பர்மனெண்ட்டாக, அது நித்தியம். அது நித்தியம். அங்கே தான் அதுதான் நம்முடைய டெஸ்டினி பாவம் செய்தவர்களுக்கு. ஆனால் தேவன் நம்மை அன்பினால ஒரு ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணினார். அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம்? விசுவாசத்தினால நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். ஓகே, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கத்திரிக்க நீங்கள் நிறைய பேர்லாம் விசுவாசிக்கிறீங்க. இன்னும் யாராவது இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின இந்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசிக்கலாம். இன்றைக்கு விசுவாசிங்க, உங்களுக்கு பரலோகம். உங்களுக்கு நரகம் இல்லை, மரணம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரோட திரும்ப ஐக்கியம் கொள்ளுவோம், அவரோட சமாதானமாக ஆகிடும். அதனால் நிறைய பேர் வந்துக்கிறீங்க. நாங்கள் புது ஃபேமிலி, நீங்கள் எந்த சபை யாராக இருந்தாலும் சரி, உண்மையாக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின அந்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு நீ சொந்தமாக அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று நம்மளுக்கு அக்னி திருப்பி தான். அதனால் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் வசனங்களை கேட்கும்போது நீங்கள் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் இல்லை என்பனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் காணப்படும். ஆனால் அவர்களை அறிக்கை செய்து பண்ணும்போது ஆண்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கி அந்த ஏன்னு நமக்கு உண்டு பண்ணின அந்த மாவு ரட்சிப்பை நீங்கள் உன்னை விசுவாசிக்கலைன்னா விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பாவத்தை மன்னித்து அவர் பிள்ளையாக மாற்றுவார். ஆனால் அதுக்கும் அந்த நம்ம விசுவாசிக்கிறோமே, அதுக்கும் நமக்கு ஒன்று வேணும். அதான் ரைட், வெரி குட். அது படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படியே அது படிங்க. அப்போ எப்படி எல்லாரும் நீங்கள் அது படிங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த என்னை அவர் எதனால? அன்பினால அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த என்னை அவர் உயிர்ப்பித்தார். எதனால? அவரை விசுவாசிப்பதினால. அவரை விசுவாசிப்பதினால. அந்த விசுவாசம் நம்மளுக்கு எப்படி வரும்? 3ஆம் வசனம் படிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எல்லாருமே அப்படிதான். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் மாதிரியும் ஒவ்வொரு என்ன யாரு எந்த ஜாதி என்னாலும் தெரியல, நம்ம இல்லை பாவம் செய்து கோபாக்கின் பிள்ளைகளாக தண்டனைக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்முடைய அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். புரியுதா? அப்போ நம்ம இந்த ரட்சிப்பை ஆண்டவனுக்கு எப்படி உண்டு பண்ணார்? நம்மில் வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அவன் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்திட்டார். அந்த பரிகாரம், அந்த இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசப்பதினாலே பெற்றுக்கிறோம். அந்த விசுவாசத்தை நமக்கு தருவது யாரு? அது கிருபை. அதனால் இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு
நம்ம இந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இந்த கிருமினால் இந்த நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம அந்த அவருடைய தேவ நீதியை நம்ம நீதிமான்களாக அவர் ஆக்கியிருக்கிறார் நம்ம பார்த்தோம். அது எப்படி நம்முடைய ஞான ஸ்நானத்தினால அந்த தேவ நீதியை நம்ம நிறைவேற்றணும். அதனால் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த மட்டும் இல்லை, நீங்கள் கிறிஸ்தவங்களோ யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நம்ம உண்டு பண்ணி ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். அப்படி விசுவாசிக்கிற மட்டும் பாவம் மன்னிச்சிடுறார். ஆனால் நீங்கள் அவர் பிள்ளையாக நீங்கள் மாறினா அந்த தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதனால் ஒரு குளிர்காலம் முடிஞ்ச பிற்பாடு ஞானஸ்நானம் ஆராதனை இருக்கணும். ஞானஸ்நானம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்காத ஆட்கள் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாஸ்டர் இடத்துலையோ எங்கிட்டலையோ நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு வந்தோடனே ஞானஸ்நானம் கொடுப்போம். அல்லேலூயா, அதை நீ எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்படி ஏசாயா 64:6 படிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. ஆமாம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. நான் பாவம் செய்தலை, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், எங்கள் அப்பா பிஷப்பு, ரைட், எங்கள் தாத்தா வந்து ரெவரண்டு, ரைட், நாங்களாம் ஒழுங்காக கோயிலுக்கு போயிடுவோம், நாங்களாம் ஒழுங்காக பைபிள் படிப்போம், ரைட், நாங்கள் ஒழுங்காக காணிக்கை கொடுத்துருவோம், நாங்கள் ஒழுங்காக ஊழியத்துக்கெல்லாம் போவோம்னா அதை வச்சுன்னு நீங்கள் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்மை இதயத்தில் ஊற்றி அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி உண்மையாக நம்ம ஆண்டவரை விசுவாசித்து நம்ம அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறோமே, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இன்னும் ஒரே ஒரு வசனம் படிங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. மணவாளன் நம்ம ஆண்டு ஏற்றுக்கொள்ள மணவாட்டிகளாகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம மணவாட்டியாக இருக்கிற நம்ம மணவாட்டி தன்னை எப்படி அலங்கரித்தாள்? மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அன்பான சகோதரிகளே, நீங்கள் தைரியமாக நகை போடுங்க. புல்பிட்டில் சொல்கிறேன், வேத வசனப்படி நகை போடுறது பாவம் இல்லை. நகை போட்டால் நரகத்தை தள்ளிட மாட்டார். நீங்கள் அலங்கரிங்க, ஆனால் ஒழுங்காக அலங்கரிங்க. சினிமா ஆக்டர்ஸ் மாதிரியோ பத்திரகாளிக்கு போடுற மாதிரியோ அப்படியே ஜாய் அழுக்கோசாவே தொங்குற மாதிரி போடாதீங்க, ரைட். பெண்கள்னா ஒரு கல்யாணம் ஆனவங்க ஒரு பெண், அதுக்கு அது ஒரு அடக்கமாக நீங்கள் போடணும், சரியா? அதனால் இதனால்தான் நம்ம சபையில் நகை உபதேசம் கிடையாது, ரைட். அது தனி டாபிக்கு, நான் முடிக்கிறேன். அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாயிட்டோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், நம்ம பரலோகத்துக்கு பிடித்துகளை மாறிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம மாறிட்டோம், ரைட். அதனால் உலகத்தில் நம்ம நீதியாக நியாயமாக பரிசுத்தமாக, ரைட், மற்றவர்களோட அன்பாக இருக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் வரும்போது நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு சின்னமாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறேன், நீங்கள் மறக்காத மாதிரி. ஒரு 3 பேர் வரணும்,
அது வச்சு நீ வச்சிரு. இது நீ தான் பிடிக்கணும். அதெல்லாம் மனிதன் அப்புறமா நல்ல கவனிங்க. இது நம்முடைய பிதாவாகிய தேவன், ரைட்? அவர் மனுஷனை உண்டாக்கினார், அவன் நித்திய ஜீவனை கொடுத்தார், அவன் தனி சாயல் உண்டாக்கினார், அவனோடு வாசம் செய்தார், வந்து டெய்லி உலாவுவார், பேசுவார், அவனுக்கு காரியங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த வந்து அப்போது மனுஷனோடு அவர் ஐக்கியமாக கிட்ட வாப்பா அவர்கிட்ட பயமா சண்டை பட்டுங்களா ரெண்டு பேரும் இல்லை ஐக்கியமாக தேவனோடு ஐக்கியமாக மனுஷனும் ஐக்கியமாக இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு இந்த மனுஷன் ஆண்டவருடைய வசந்தி கீழ்ப்படியாமல் பாவம் செய்தானோ, அந்த கட்டளை மீறினானோ, அவன் பாவியாய் ஆயிட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது இவர் பரிசுத்தம் இல்லை, நித்திய ஜீவனம் இல்லை, வேறு மரணத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ பாவம் செய்தவொன்னே என்ன பண்ணிட்டாரு? என்ன ஏதேன் தோட்டத்தின் வெளியே அனுப்பிட்டார். அவனோட ஐக்கியம் இல்லை. ஆனால் அதே அன்புள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் மனுஷனை கூட ஐக்கியம் கொள்ளலான்னா நீதியின் தேவன். அவர் நீதியின் தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், கிட்ட சேர முடியாது. அப்போது தான் பிளான் பண்ணது, தன்னுடைய செல்லகுமாரன் இயேசு கிறிஸ்துவை அவர் இன்னைக்கு இப்போ தள்ளி போயிடுங்க, நீங்கள் அவன் பாவி ஆகிட்டான், சரியா? அப்போது இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார். பண்ணிவிட்டு பிதாவாகிய தேவன் சொன்னது போல் மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மேல் அவர் சுமத்தினார். அப்போது சுமத்தி அவர் மரணத்துக்குள்ளாக்கி அவர் ரத்தத்தை சிந்தி வச்சு நமக்கு ஒரு நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணி வைத்துட்டார். உண்டு பண்ணி அவரை பாவ பரிகாரமானதுனால அவர் நம் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு அவர் சுத்தத்தை செய்துட்டு ஆண்டு என்ன பண்ணார்? பாவம் உண்டுட்டு இவர் பரலோகத்துக்கு எட்டு போய் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போது நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். நம்முடைய ஆண்டு அவர் நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவன். நம் பாவத்தில் மன்னிச்சுட்டு பரலோகத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இவர் நீதி இல்லை அப்படின்னா நீதி உள்ள தேவன். இப்போ நான் சொன்ன போல் எப்படி நமக்கு ரட்சிப்பு வரும்? இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை, பாவம் மீட்பை உண்டு பண்ணி இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், பாவத்தை மன்னிச்சிட்டார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பாவ பரிகாரம் செய்து பரலோகத்தில் போய் அவர் வாசம் செய்து நமக்காக பிறந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் இப்போ பரிசுத்தமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் எந்த பாவி அந்த இதுதான் இம்பார்ட்டண்ட்டுப்பா. இப்போ பாவி எப்படி ரட்சிக்கப்படுறான்? விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசம் நம்மளுக்கு கிருபையாக கிடைக்குது. விசுவாசத்தினால நம்ம முன்குறித்ததுனால அவருடைய கிருபை இருந்ததுனால இவன் என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது என்னது? மனுஷனுடைய பாவெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே போயிட்டு இயேசு கிறிஸ்துடைய நீதி இவர் மேலே வந்துடுது. அது முடியும். அதுதான் இதை இது இம்புட்டேஷன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதியெல்லாம் நம்மேல் வந்துட்டு நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டு அவர் மேலே போயிடுது. அப்போ மனுஷன் நீதிமானாக காணப்படும்.
ஆனால் இயேசு ரத்தத்தால் கிருபையால் மீட்பை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் நம்ம நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். அப்போ நீதிமான் ஆக்கினவன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், நீதி செய்யணும். அதுதான் அது சங்கீதம் 15 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மன சத்தியம் பேசுகிறவன் தான் அவர்களோட போய் நம்ம சேர முடியும். அதனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் நம்ம நீதியோடு நியாயத்தோடு உண்மையாக அன்பாக எல்லா பாவத்தை மன்னித்து நம்ம இரக்கம் பாராட்டி நம்ம வாழ்க்கையில் ஆர்வத்தில் அன்பு காட்டி நம்ம ஜீவிப்போம்னால் கர்த்தர் வருகையில் நாம் பங்கு பெறுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. இந்த மாதத்தின் முதலாவது வாரத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். இந்த கேட்ட நல்ல செய்திக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தகுதி இல்லாத நமக்கு அவர் கிருபையாக அவருடைய சொந்த குமாரனை கொண்டு நம்மேல் அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த நீதியின் சால்வை நமக்கு தரித்திருக்கிறாரே, அதை உணர்ந்து கிறிஸ்துவின் மூலமாக அநேக மேன்மைகளை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. ராஜாக்களாக்கி இருக்கிறார், ஆசாரியர்களாக்கி இருக்கிறார், பரிசுத்த ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறாரே. அவர் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சலோ நல்ல சந்தோஷமா ஹல்லேலூயா. இயேசு என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, சந்தோஷமாக அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களை மகிழ்ச்சியினால் நீர் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் இருந்த எங்களை அழைத்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீர் செய்திருக்கிறீரே. உன்னதங்களிலே ஏறிவர செய்திருக்கிறீரே. உமோடு கூட உறவாட எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஏசப்பா ஹல்லேலூயா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, நன்மையினால் நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் உம்மை கனம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு உண்மையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சபையும் எங்களுடைய சபையில் ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all.